வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேன்பாக்கத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தை பற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வேலூரிலிருந்து பெங்களூர் செல்லும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த செல்வ விநாயகர் ஆலயம் சேன்பாக்கத்தில் அமைந்துள்ளது. இந்த விநாயகருடைய சிறப்பு என்னவென்றால் 11 சுயம்பு வடிவங்களாக இங்கே விநாயகர் அமர்ந்திருக்கின்றார். இந்த 11 செல்வங்களில் 6வதாக செல்வ விநாயகரும் முதலாவதாக பால விநாயகரும் அமர்ந்திருக்கின்றார்கள். பால விநாயகரை வணங்கினால் குழந்தைகளுடைய நோய் போகும் என்பது ஐதீகம். மற்றும் இந்த 11 விநாயகர்களை வணங்கினால் திருமண தடை நீங்கும் என்பது மிகவும் சாலச் சிறந்தது என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த விநாயகர்களுடைய கருவறையில் கொடிமரம் கருவறையிலே அமைந்திருப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. கூரை இல்லாத இந்த கருவறையில் 11 விநாயகர் கருவறையில் தேவர்களும் ரிஷிகளும் தினமும் வந்து வணங்குவதாக ஐதீகம். எனவே இந்த கருவறையில் 11 விநாயகரையும் வணங்கினால் 11 செல்வங்கள் கிடைக்கும் என்பது சாலச் சிறந்தது. எனவே இங்கு அமைந்துள்ள வன்னிய மரம், வன்னிய மரத்தினுடைய அதிபதி சனீஸ்வரன். சனீஸ்வரனுடைய தோஷம் விலக வன்னிய மரத்தை வணங்கி செல்கின்றார்கள். மேலும் சனீஸ்வர பகவான் 11 விநாயகருக்கு சனி மூலையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு நேராக விநாயகரை பார்த்திருப்பது அதைவிட மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. சங்கடகர சதுர்த்தி என்று ஊஞ்சல் சேவை இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. துக்காஜி என்ற மராட்டிய அமைச்சர் இங்கு ஒரு காலத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது சாரட்டினுடைய சக்கரம் தடைப்பட்டு நின்றது. கீழே இறங்கி பார்த்தால் சக்கரத்தின் அடியே குபுகுபு என்று ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது. அந்த இடத்தில் அப்பொழுது அசரீரியாக விநாயகர் தோன்றி அவரிடம், இந்த இடத்தில் நான் இருக்கின்றேன், என்னை எடுத்து பிரதிஷ்டை செய் என்று கூறினாராம். அதன்படி அவர் இறங்கி வந்து அந்த 11 சுயம்பு விநாயகரை மேலே எடுத்து பிரதிஷ்டை செய்ததாக ஐதீகம் கூறுகிறது. இன்றும் செல்வ விநாயகருடைய வலது புறத்தின் தோள்பட்டையிலே பார்த்தால் சாரட்டி ஏறிய சக்கரத்தினுடைய வடிவம் தென்படுகிறது. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த செல்வ விநாயகரை வணங்கினால் வாழ்க்கையில் சகல தோஷங்களும் விலகும் என்பதும் திருமண தடை முக்கியமாக விலகும் என்பதும் ஐதீகம். எனவே அப்படிப்பட்ட விநாயகரை வணங்க சங்கராச்சாரியார் ஒருமுறை இங்கே விஜயம் செய்ததாக கூறுகிறார்கள். சங்கராச்சாரியாருக்கு சுயம்புவாக இருக்கும் மூர்த்திகளை காண ஆவல் ஏற்பட்டதன் பேரில் இங்கே வந்து விநாயகரை 11 விநாயகரை வணங்கி சனி மூலையிலே ஸ்ரீசக்கரத்தை நிறுவி அந்த பீடத்திலேயே ஸ்ரீசக்கரத்தில் அருகே அமர்ந்து பூஜித்ததாக வரலாறு கூறுகிறது. சங்கரரே இங்கு ஆதிசங்கரரே வந்து வணங்கியதனுடைய பெருமையும் நீங்கள் அறிந்தீர்கள். எனவே இக்கோயிலுடைய சிறப்பு இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வருகிறது. எனவே மேலும் இந்த 11 சுயம்பு விநாயகரை வணங்கினால் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும் என்பது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. 11 விநாயகரை வணங்குவதின் பலனாக நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் நலம் பெற்று வாழ்வீர்கள் என்பது ஐதீகம். 11 விநாயகர் பால விநாயகர், நடன விநாயகர், ஓம்கார விநாயகர், கற்பக விநாயகர், சிந்தாமணி விநாயகர், செல்வ விநாயகர், மயூர விநாயகர், மூஷிக விநாயகர், வல்லப விநாயகர், சித்தி புத்தி விநாயகர், பஞ்சமுக விநாயகர், பால விநாயகர் என்று 11 விநாயகரை வணங்கி வலம் வந்தால் நல்லதே நடக்கும் என்பது ஐதீகம். 11 விநாயகர், அவருக்கு எதிரே அமர்ந்துள்ள யானை வாகனம் மற்றும் 10 மூஷிக வாகனம் மற்றும் கொடிமரம் இவை அனைத்தும் ஒன்று சேர பார்த்தால் ஓம் என்ற பிரணவமந்தினுடைய வடிவம் தென்படுகிறது என்று கூறுகிறார்கள். நாமும் அதை பார்த்தோம். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த கோவிலுக்கு நீங்கள் விஜயம் செய்து விநாயகரை வணங்கி நல்லதை பெற வேண்டும் என்று அவளோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோவில் திறப்பு நேரம் காலை 6 மணியிலிருந்து 11 மணி, மாலை 4:30 மணியிலிருந்து 8 மணி வரை கோயில் திறந்திருக்கும். இந்த கோயிலினுடைய எண், அர்ச்சகருடைய எண் நீங்கள் பார்த்தீர்களானால் 9443419001 9443419001. இந்த கோவிலுடைய விசேஷம் எப்பொழுதுமே சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெறும். வாருங்கள், விநாயகரை வணங்குங்கள்.